ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை மீண்டுமாக இந்த வேத படிப்புக்கு நேராக வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நாம் இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். மீண்டுமாக இந்த நாளிலும் கூட உம்முடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ளும் வண்ணமாக நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய பாதத்தில் வந்திருக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு தெளிந்த ஞானத்தையும் அறிவையும் கர்த்தர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவர், உம்முடைய வசனங்களை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுகிறதற்கும் அதிகமாகவும் ஆழமாகவும் நாங்கள் அறிந்து கொள்ளுகிறதற்கும் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இன்றைக்கு கற்றுக்கொள்ள போகிறதான வேத பாடத்தை முடி சமத்திலே சமர்ப்பிக்கிறோம். கர்த்தர் எங்களோடு இடைப்படுங்க. ஜெபத்தை கடப்படி நான் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம். எங்கள் ஜெபத்தை கட நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அருமையான தேவ ஜனங்களே, கடந்த வாரத்திலே ஆதியாகமம் 25வது அதிகாரத்திலிருந்து ஆபிரகாமுடையதான மரணமும், அது எப்படி ஈசாக்கு இஸ்மவேல் அவரை அடக்கம் செய்தார்கள் என்கிறதை பற்றியும், அதற்கு அப்புறமாக ஈசாக்குக்கு பிறந்ததான பிள்ளைகள் ஏசா, யாக்கூபு இவர்களுடையதான பிறப்பையும் ஒரு சில காரியங்களையும் நாம் ஆதியாகமம் 25வது அதிகாரத்திலிருந்து கற்றுக்கொண்டோம். இன்றைக்கு ஆதியாகமம் 26வது அதிகாரத்திலிருந்து ஈசாக்குடையதான வாழ்க்கையின் முக்கியமான பகுதிகளை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஒரு பழமொழி இவ்வாறாக சொல்லுகிறதை நாம் கேட்டிருப்போம், தகப்பனை போல பிள்ளை என்று சொல்லி. நாம் எல்லாருமே நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய பெற்றோர்களை ஏதோ ஒரு சில தருணங்களிலே நாம் பின்பற்றினவர்களாக அல்லது அதை அப்படியே நாம் காப்பி செய்தவர்களாக நாம் காணப்படுவோம். ஈசாக்குடையதான வாழ்க்கையிலே இது மிகவும் முக்கியமான ஒரு பகுதியாக 26வது அதிகாரத்திலே தன்னுடைய தகப்பனாகிய ஆபிரகாமை அப்படியே அநேக விஷயங்களிலே பின்பற்றுகிறதை நாம் இதிலே பார்க்க முடியும். இந்த பகுதியிலே வசனம் 1 6 வரையிலும் பார்க்கிறதான போது தேவனுடையதான வாக்கு தத்தத்தை ஈசாக்குக்கு ஒரு வறுமையின் காலங்களிலும் தேவன் புதுப்பிக்கிறதை நாம் பார்க்க முடியும். இப்போது ஈசாக்கு தங்கியிருந்ததான பகுதியிலே பஞ்சம் ஏற்படுகிறது. ஈசாக்கு எகிப்திற்கு போய் அடைக்கலம் கொள்ளலாம் என்று அவர் நினைக்கிறார். ஆனால் தேவன் அவருக்கு தரிசனமாகி சொல்லுகிறார், நீ கேராரிலே தங்கு என்று சொல்லுகிறார். அதற்கு கீழ்ப்படிந்து ஈசாக்கு அங்கே தங்குகிறவராக இருக்கிறார். அதெல்லாம் சொல்லிவிட்டு தேவன் ஆபிரகாமுடையதான வாக்கு தத்தத்தை ஈசாக்குக்கு மறுபடியும் புதுப்பிக்கிறதை வசனம் 3-5 வரையிலும் நான் பார்க்க முடியும். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னுடைய சந்ததியை பெருக பண்ணுவேன், தேசங்களுக்கு நான் உனக்கு ஆணையிட்டு வாக்குத்தத்தம் பண்ணினதான தேசங்களை உனக்கு கொடுப்பேன், நீ என்னுடைய கற்பனைகளையும் நியமங்களையும் கை கொண்டு நீ நடக்கிறாயே என்று சொன்னால் உன்னுடைய சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக செய்வேன் என்று சொல்லி கர்த்தர் ஈசாக்குக்கு இந்த வாக்குத்தத்தத்தை மறுபடியுமாக அவர் புதுப்பிக்கிறதை பார்க்க முடியும். அருமையான தேவஜனங்களே, நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கை மிகவும் கடினமாக தோன்றுகிறதான போது தேவன் நம்மிடத்திலையும் சொல்லுகின்றதான ஒரு சொல் என்னவென்று சொன்னால், நீ என்னிடம் இன்னும் நெருக்கமாக இரு, நான் உன்னை கவனித்துக் கொள்ளுகிறேன் என்று சொல்லி. அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே இந்த பஞ்சம் போன்றதான சூழ்நிலைகள் நாம் சந்திக்கும் போது நாம் நம்முடைய சுயமாக செயல்பட்டு சுயமாக நாம் கடந்து செல்லுகிறவர்களாக இருப்போம். ஆனால் நாம் தேவனோடு நெருங்கி இணைந்து இருக்கும்படியாக தேவன் நாம் ஒவ்வொருவரையும் அவர் கேட்டுக்கொள்ளுகிறவராக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு விதமான பிரச்சனைகள் வருகிறதான போது நீங்கள் எப்போதாவது தேவனை விட்டு ஓடிவிட வேண்டும் என்கிறதான எண்ணம் கொண்டிருக்கிறீர்களா? ஒருவேளை அப்படிப்பட்டதான எண்ணங்கள் அதிகமாக ஒரு சில பேருடைய வாழ்க்கையில் இப்போது வந்து கொண்டிருக்கும். ஆனால் நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீர்களோ அந்த இடத்திலே கர்த்தரை உயர்த்த ஆரம்பியுங்கள், கர்த்தரை நோக்கி அழைக்க ஆரம்பியுங்கள். கர்த்தர் அவருடைய பிள்ளைகளுக்கு தஞ்சமானவராக இருக்கிறார். வசனம் 7-11 வரையிலும் பார்க்கிறதான போது ஈசாக்கு தன்னுடைய குடும்பமாக கேராரிலே தங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இப்போது ஈசாக்குக்கு மறுபடியுமாக ஒரு பயம் கடந்து வருகிறதாக இருக்கிறது. வசனம் 7 பார்க்கும்போது தன்னுடைய மனைவி அழகுள்ளவளாக இருக்கிறாள் என்று அவன் கண்டு, இப்போது இந்த கேரார் உள்ளதான ஜனங்களுக்கும் அபிமெலேக்கு ராஜாவுக்கும் எல்லாருக்குமே இந்த ரெபேக்காள் என்னுடைய சகோதரி என்று அவன் பொய் சொல்லுகிறான். ஆதியாகமம் 20வது அதிகாரத்திலே
ஆபிரகாம் தன்னுடைய மனைவியாகிய சாராள் தன்னுடைய சகோதரி என்று சொல்லி இந்த அபிமெலேக்கு ராஜாவுக்கு பொய் சொல்லுகிறான். ஆனால் அபிமெலேக்கு ராஜாவை தேவன் ஒரு சொப்பனத்தில் எச்சரித்தவராக இருந்தார். இப்போது இந்த ஈசாக்கும் ஜீவனுக்கு பயந்து அங்கு அவன் பொய் சொல்லுகிறவராக காணப்படுகிறான். எதற்கென்று சொன்னால் தன்னை காப்பாற்றிக் கொள்ளும் வண்ணமாக. ஆனாலும் தேவன் ஈசாக்கையும் அவனுடைய குடும்பத்தையும் விட்டுவிடவில்லை. மாறாக இந்த அபிமெலேக்கு ராஜா இந்த ரெபெக்காள் ஈசாக்குடையதான மனைவி என்கிறதான உண்மையை அவன் கண்டுபிடிக்கிறவனாக இருக்கிறான். அதற்கு அப்புறமாக எப்படி ஆபிரகாமே அனுப்பிவிட்டார்களோ அதே போல ஈசாக்கையும் அனுப்பி விடுகிறவராக காணப்படுகிறான். அருமையான தேவஜனங்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அநேக நேரங்களிலே நம்முடைய ஜீவனுக்கு பயந்து நாம் பொய் சொல்லுகிறவர்களாக இருப்போம், தவறு செய்கிறவர்களாக இருப்போம். ஆனால் கர்த்தர் அநேக நேரங்களிலே நம்மை பாதுகாத்திருக்கிறவராக இருக்கிறார். அவர் நம்மை ஒருபோதும் கைவிடாமல், ஒருபோதும் நம்மை விட்டுவிடாமல், மறுபடியுமாக இரண்டாவது ஒரு வாய்ப்பை கர்த்தர் நமக்கு கொடுத்து அவருக்காக ஜீவிக்கும்படியாக அவர் உதவி செய்து இருக்கிறார். நாம் பயப்படுகிறது பரவாயில்லை, ஆனால் அந்த பயத்தின் நிமித்தமாக நாம் பாவத்திலே ஈடுபடவே கூடாது. பொய் சொல்லுகிறதா இருக்கட்டும், அது என்ன விதமான பாவங்களாக இருக்கட்டும், நாம் அதில் ஈடுபடவே கூடாது. நீங்கள் எந்த இடத்தில், எந்த சூழ்நிலையில் ஏதோ ஒரு மனிதருக்காக பயந்து பொய் சொல்லி இருக்கிறீர்கள்? ஒருவேளை ஒரு பொய் சொல்லுகிறதற்கு என்று சொல்லி அதோடு கூட தொடர்ந்து பலவிதமான பொய்களை ஒருவேளை சொல்லியிருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்டதான சூழ்நிலை இருக்கிறது என்று சொன்னால் நாம் விட்டு மாற வேண்டியது மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. ஈசாக்கு தன்னுடைய ஜீவனை காப்பாற்றிக் கொள்ளும் வண்ணமாக பொய் சொன்னான். ஆனால் தேவ வாக்கு தத்துவம், தேவ உடன்படிக்கை இந்த ஈசாக்கோடு இருந்து அவர்களை பாதுகாத்ததாக இங்கு காணப்படுகிறது. உங்களுடைய வாழ்க்கையிலே தேவ வாக்கு தத்துவமும் தேவ உடன்படிக்கையும் இருக்கிறதான போது இந்த உலகத்திலே எந்த ஒரு மனிதர்களாலையும் உங்களை ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் நாம் நம்முடைய தவறுகளை அவருடைய சமூகத்திலே அறிக்கையிட்டு உணர்ந்து கடந்து வருகிறவர்களாக காணப்பட வேண்டும். வசனம் 12 22 வரையிலும் பார்க்கிறதான போது இந்த சூழ்நிலையிலும் தேவன் ஈசாக்கை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். வசனம் 11 12 வரையிலும் இவ்வாறாக சொல்லுகிறது, ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அவன் ஐஸ்வர்யவானாகி வரவர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். பாருங்கள், இந்த ஈசாக்கு வாக்குத்தத்தத்தின் பிரகாரமாக காணப்படுகிறதான ஒரு மனிதர், தேவனுடைய திட்டத்தோடு கூட அவர் முன்னோக்கி செல்லுகிறதான ஒரு மனிதர். ஆனால் தேவனுக்கு எதிராக தவறு கூட செய்ததான ஒரு மனிதர். ஆனாலும் அவன் தேவனுடைய சமூகத்திலே கடந்து வந்ததான போது வேதம் சொல்லுகிறது, ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான். கர்த்தர் அவனை 100 மடங்கு பலனடைய செய்கிறவராக இருந்தார் என்று சொல்லி அவன் ஐஸ்வர்யவானாகி விருத்தி அடைந்து மகா பெரியவனாக காணப்பட்டான். அருமையான தேவச்சனங்களே, நாம் தேவனுக்கு உண்மையுள்ளவர்களாக காணப்படும் போது, தேவனுடைய கட்டளைகளை பின்பற்றுகிறவர்களாக இருக்கும்போது கர்த்தர் நிச்சயமாகவே அவர் நம்மையும் அவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஒருவேளை இந்த உலக பிரகாரமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இல்லாமல் இருக்கலாம். பரலோகத்தின் ஆசீர்வாதங்களினால் கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் நிரப்புகிறவராக இருக்கிறார். ஈசாக்குடையதான தகப்பனார் வெட்டினதான துறவுகளை பெலிஸ்தியர்கள் அவர்கள் மூடுகிறார்கள். அந்த நேரத்திலே ஈசாக்கு இந்த பெலிஸ்தியர்களோடு யுத்தம் செய்கிறதற்கோ, சண்டை போடுகிறதற்கோ, வாக்குவாதம் செய்கிறதற்கோ ஒன்றும் செல்லவில்லை. மாறாக அவன் அந்த இடத்திலிருந்து மற்ற இடத்திற்கு என்று சொல்லி அவன் அப்படியே நகர்ந்து சென்று மற்ற துறவுகளை அவன் வெட்டுகிறவனாக இருந்தான். ஏகதேசம் 3 துறவுகளை அவன் வெட்டுகிறான். தேவன் அதில் நீரூற்றையும் கொடுக்கிறவராக காணப்படுகிறார். நாம் எந்த இடத்திலே தேவன் நம்மை வைத்திருக்கிறாரோ அந்த இடத்திலே நாம் தேவனுக்கு என்று சொல்லி உண்மை உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். உங்களுக்கு எதிராக வருகிறதான யுத்தங்களை நீங்கள் சண்டை போட வேண்டிய தேவை கிடையாது. தேவனுடைய சமூகத்தை நீங்கள் ஒப்பு கொடுக்கும் போது அவர் உங்களுக்காக யுத்தம் செய்கிறவராக இருக்கிறார். தேவன் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லி அந்த ஆசீர்வாதங்களை மற்றவர்களுக்கு முன்பதாக நிரூபிக்க வேண்டும் என்கிறதான அவசியமும் இல்லை. மாறாக அவருக்கு உண்மையாக இருந்தாலே போதும், அவர் அவருடைய பிள்ளைகளை வழிநடத்துகிறவராக காணப்படுகிறார்.
வசனம் 23 25 வரையிலும் தேவன் மறுபடியுமாக ஈசாக்குக்கு அந்த உடன்படிக்கையை உறுதி செய்கிறவராக இருக்கிறார். அங்கே இருந்து பேர்சபாவுக்கு போனான். அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோடே கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக செய்வேன் என்றார். அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு அங்கே அவன் கூடாரத்தை போட்டான். அவ்விடத்திலே ஈசாக்கின் வேலைக்காரர்கள் ஒரு துறவை வெட்டினார்கள். பாருங்கள், தேவன் ஆபிரகாமுடைய வாக்குத்தத்தத்தை தன்னுடைய குமாரனாகிய ஈசாக்குக்கும் உறுதிப்படுத்துகிறதை பார்க்க முடியும். அவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருப்பேன், என்னுடைய பிரசன்னம் உன்னோடு கூட இருக்கும், எனவே நீ பயப்பட வேண்டிய தேவையில்லை, உனக்கு பாதுகாப்பை நான் தருகிறவராக இருக்கிறேன், நான் உன்னை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறேன், உன்னை பெருக செய்கிறவராக இருக்கிறேன். இந்த உடன்படிக்கையை ஈசாக்கு தன்னுடைய வாழ்க்கையிலே உறுதிப்படுத்தி கொண்டதற்கு அப்புறமாக வசனம் 25 அவன் தேவனை ஆராதிக்கிறவனாக காணப்படுகிறான். எந்த ஸ்தானத்திலும் நாம் தேவனை ஆராதிக்கிறதற்கு விட்டுவிடவே கூடாது. எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அவரை ஆராதிக்கிறதற்கு விட்டுவிடவே கூடாது. எந்த நிலையிலும் அவரை உயர்த்துகிறதற்கு நாம் விட்டுவிடவே கூடாது. தேவன் நம்முடைய வாழ்க்கையில நன்மை செய்திருக்கிறார். தேவன் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்திருக்கிறார். அவர் நம்முடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் அவர் பாதுகாத்து வழி நடத்தி வந்திருக்கிறார். எனவே அவரை ஆராதிக்கிறதற்கும் தொழுகிறதற்கும் நாம் ஒருபோதும் விட்டுவிடவே கூடாது. எபிரேயர் 13:5 பார்க்க முடியும், அவர் உங்களை விட்டு விலகுகிறதும் இல்லை, உங்களை கைவிடுகிறதும் இல்லை. நம்மை விட்டு விலகாத தேவன் அவராக இருக்கிறார். வசனம் 26 33 வரையிலும் இப்போது ஈசாக்குடையதான ஆசீர்வாதங்களை எல்லாம் இந்த அபிமெலேக்கு ராஜா பார்த்ததுக்கு அப்புறமாக அபிமெலேக்கும் அவனுடைய சிநேகிதர்களுமாக இப்போது ஈசாக்கிடத்திலே கடந்து வருகிறார்கள். எதற்கு கடந்து வருகிறார்கள் என்று சொன்னால், ஏற்கனவே ஆபிரகாமோடு கூட ஒரு ஆணையை ஏற்படுத்தினார்கள். அதே போன்றதான ஒரு ஆணையை ஈசாக்கோடு கூட ஏற்படுத்த வேண்டும் என்று கடந்து வருகிறார்கள். வசனம் 28, அதற்கு அவர்கள், நிச்சயமாகவே கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம், எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். நாங்கள் உம்மை தொடாமல் நன்மை உமக்கு செய்து உம்மை சமாதானத்தோடே அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு உம்மோடே உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம். நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்றார்கள். அருமையான தேவ ஜனங்களே, நம்முடைய வாழ்க்கை, நாம் தேவனை பிரதிபலிக்கிறதான வாழ்க்கை, நம்முடைய பேச்சு நிமித்தமாக, நம்முடைய நடத்தை நிமித்தமாக பிறர் நாம் தேவனுக்கு சொந்தமானவர்கள் என்று அறிந்து கொள்ளுகிறதற்கு வழிவகுக்க வேண்டும். இப்போது இந்த அபிமெலேக்கு ஈசாக்கினுடையதான வளர்ச்சியையும் ஆசீர்வாதங்களையும் ஏன் எப்படி வருகிறது என்கிறதை அவன் அறிந்து கொள்ளுகிறான். எப்படி என்று சொன்னால், தேவன் உம்மோடே கூட இருக்கிறார், நீர் இந்த கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்று சொல்லி நம்மை காண்கிறதான ஜனங்கள் தேவனை கண்டு கொள்ள வேண்டும். தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே சொல்லியிருக்கிறதான கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நான் நடக்கும்போது ஜனங்கள் நிச்சயமாகவே தேவனை அறிந்து கொள்வார்கள். இப்போது இந்த ஆணையை அவர்கள் ஏற்படுத்தினதற்கு அப்புறமாக மறுநாள் இவர்கள் கடந்து செல்லுகிறார்கள். இப்போது ஈசாக்குக்கு ஒரு செய்தி வருகிறது, அவர்கள் வெட்டினதான அந்த துறவிலே தண்ணீர் வருகிறது என்று சொல்லி அதற்கு பெயர்சபா என்று ஈசாக்கு பெயர் சூட்டுகிறவராக இருக்கிறார். அருமையான தேவ ஜனங்களே, எல்லா நிலைகளிலும் நாம் தேவனுக்கு நேர்மையானவர்களாக இருக்கும்போது தேவ தயவு நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வருகிறது. அதைதான் இந்த அபிமெலேக்கு ஈசாக்குடையதான வாழ்க்கையிலே அறிந்து கொண்டவராக காணப்படுகிறார். நீங்களும் நானும் கற்றுக்கொள்ளுகிறதான பாடம் என்னவென்று சொன்னால், தேவன் தலைமுறை தலைமுறைக்கும் அவருடைய வாக்கு தத்தத்தை நிலைநிறுத்துகிறவர். அவர் சொல்லுகிறதை ஒருபோதும் அவர் விட்டு விலக மாட்டார். தலைமுறை தலைமுறைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். ஒருவேளை வாரங்கள் ஆகலாம், மாதங்களாக நாம் தவறு செய்கிறவர்களாகவே இருக்கலாம். ஆனாலும் நாம் எப்போது அவருடைய சமூகத்தில் கலந்து வருகிறோமோ அவருடைய உடன்படிக்கையை அவர் நம்முடைய வாழ்க்கையிலும் நிரூபிக்கிறவராக இருக்கிறார். தேவன் மீது நாம் விசுவாசம் வைக்க வேண்டும் என்று சொன்னால் எல்லா நிலையிலும் அவருக்கு கீழ்ப்படுகிறது முக்கியம். ஈசாக்கை எகிப்திற்கு கடந்து செல்ல வேண்டாம், கேராருக்கு கடந்து செல்ல வேண்டும் என்று சொல்லும்போது அதை கீழ்ப்படிந்து கடந்து சென்றவராக காணப்படுகிறார். அவருடைய வாழ்க்கையிலே உயிருக்கு பயம் காணப்படுகிறது, ஆனாலும் தேவ சத்தத்திற்கு அவர் கீழ்ப்படிந்தவராக இருக்கிறார்.
நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை எதிர்க்கிறவர்கள் மத்தியிலும், நம்மை நிராகரிக்கிறவர்கள் மத்தியிலும், நம்மை துன்புறுத்துகிறவர்கள் மத்தியிலும் தேவன் அவருடைய ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில் அவர் கொடுக்க செய்கிறவராக இருக்கிறார். ஆவிக்குரிய ரீதியிலே நாம் முதிர்ச்சி அடைகிறதான போது எல்லா நிலைகளிலும் நாம் குறை சொல்லாதபடிக்கு அவரை ஆராதிக்க ஆரம்பிப்போம். எனவே நம்முடைய நடத்தை பிறருடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவை காண்பிக்கிறதாக காணப்பட வேண்டும். அருமையான தேவ ஜனங்களே, பஞ்ச காலங்களிலும் பாடுகளின் மத்தியிலும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சென்று கொண்டிருக்கிறதான எல்லா சவால்களின் மத்தியிலும் எந்த அளவுக்கு நீங்கள் இந்த தேவனை நம்புகிறவர்களாக காணப்படுகிறீர்கள்? ஒருவேளை தேவன் உங்களுக்கு அநேக விதமான வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார். அதை நீங்கள் உறுதியாக பிடித்திருக்கிறீர்களா அல்லது விட்டு விட்டவர்களாக காணப்படுகிறீர்களா? ஒருவேளை உயிர் சேதம் வருகிறதான ஒரு சூழ்நிலை வரும்போது பொய் சொல்லி அப்படியே மாறுகிறவர்களாக இருக்கிறீர்களா? அல்லது என்ன நேர்ந்தாலும் இந்த தேவனுக்காக நான் ஜீவிப்பேன் என்று சொல்லி நீங்கள் தேவனை உயர்த்துகிறவர்களாக காணப்படுகிறீர்களா? உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய நடத்தை, உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாவற்றையும் பிறர் பார்க்கும்போது இவன் கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறார்களா அல்லது இவனெல்லாம் கிறிஸ்தவன் என்று ஏளனம் செய்கிறார்களா? நம்மை நாமே நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அருமையான தேவஜனங்களை, கர்த்தர் தாமே நாம் ஒவ்வொருவருக்கும் அவருக்காக ஜீவிக்கத்தக்கதான கிருபைகளையும் வரங்களையும் கொடுப்பாராக. தேவ பிரசன்னம், தேவ சமாதானம் ஒவ்வொருவரோடும் கூட இருக்கட்டும். ஜெபிக்கலாமா? நம்முடைய கண்களை மூடி நல்ல ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் கற்றுக்கொண்டதான இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். உமக்காக நாங்கள் வாழ உதவி செய்யுங்க. உம்முடைய பிரசன்னம், உம்முடைய அபிஷேகம், உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எல்லா சூழ்நிலைகளிலும் நாங்கள் உமக்கென்று வாழ உதவி செய்யுங்க. உமக்கு கீழ்ப்படிய உதவி செய்யுங்க. உம்மை ஆராதிக்க உதவி செய்யுங்க. உம்மை உயர்த்த உதவி செய்யும்படியாக ஜெபிக்கின்றேன். அப்பா, ஜெபத்தை கேட்டபடி நன்றி செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபத்தை கேட்ட நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்ததான சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. தேவ கிருபை, தேவ பிரசன்னம் உங்களோடு இருக்கட்டும். ஆமேன், ஆமேன்.